ஜூடா சால்கோப் என்கிற ஆராதனை வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கூட நம்ம ஒரு வசனத்தை தியானித்து ஈசப்பாவை நம்ம ஆராதிக்க போகிறோம். வெளிப்படுத்தின எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். ஆமேன். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமேன். எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறோமோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். ஆமேன். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆமேன் ஒரு சோர்வு போல நீங்க உணர்கிறீங்களோ, தோல்வி போல உணர்கிறீங்களோ, அப்பெல்லாம் இயேசப்பாவை கூடி கூடி துதிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆமேன் நிறைவாய் மூடும். இன்றைக்கும் கூட நம்ம இயேசப்பாவை ஆராதிக்க போகிறோம். இதோ மனுஷர்களின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாமரைக்கும் செல்வே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமரைக்கும் செல்வே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் ஜீவ நதியும் அவரே. ஹல்லேலூயா. தம்முடைய ஜீவனாலே ஆமென் நம்முடைய தாகத்தை எல்லாம் தீர்க்கிற ஜீவ நதி இயேசு கிறிஸ்து. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. ஹல்லேலூயா. மகிமை நிறை பூரணமே. நல்ல கரங்களை தட்டி ஸ்தலம் அதுவே, மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. எங்கள் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சியோனே, உன் வாசல்களை ஜீவ தேவனை நேசிக்கிறார். சீர் மிகுத்திடுமை சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உமையே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மலைகளின் மேல் ஆமென்
தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற சுவிசேஷனுடைய கால்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாமும் ஒவ்வொரு நாளும் இயேசுவோட சுவிசேஷத்தை சொல்லணும். சீயோனே உன் வாசல்களே ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களே ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சொல்லுங்க. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியா இயேசுபரன் மூளைக்கல்லாகி சியோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். முன்னோடியாய் இயேசுபரன் மூளைக்கல்லாகி சியோனிலே. முன்னோடியாய் இயேசுபரன் மூளைக்கல்லாகி சியோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. 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 glory. ஹல்லேலூயா. இயேசப்பா, உங்க நாமத்தை உயர்த்துகிற இந்த வேளையிலே ஆண்டவரே, உங்க பிரஷரை எங்க வீடுகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஆமென். இதோ மனுஷர்களின் மத்தியில் மனிதர்களாகி நம்முடைய மத்தியிலே வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வமாக இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய வாக்கியம் நமக்கு. ஆமென். இந்த உலகத்தில் அநேக பாடுகள் வேதனைகள் நம்ம செய்யாத குற்றங்களுக்காக நம்ம குற்றச்சாட்டப்படலாம். இதையெல்லாம் தாண்டி தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றால் நாம் மிகவும் பாக்கியவான்களாய் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நீங்க இந்த உலகத்துல அநேக துயரத்தோடு இருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களுக்கு அவர்கள் ஜனங்களாயிருப்பார்கள். அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அங்க புலம்பல் இல்லை,
அழுகை இல்லை, துயரம் இல்லை, ஆமேன், கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. ஆமேன், ஆமேன். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன். அவருக்காக துயரப்பட்ட எல்லா ஜனங்களும், அவருக்காக துன்பப்பட்டவர்கள், அவருக்காக நிந்தனை அனுபவிச்சவங்க யாவரும் ஆமேன் அவரோடு கூட மேகத்திலே பறந்திடுவோம். ஆமேன். அங்கு முகமுகமாய் தேவனை தரிசித்து அவரை தொழுதிடுவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன். அவருக்காக நம்முடைய வழிகளை ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்தவரே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்தவரே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. சொல்லுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் தேசத்திலே சப்பா உலாவிடுமே உயர்த்துகிறோம். என்னோடு என்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. சொல்லுவோம். அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. ஆமென். நாம் மரித்து போன ஒரு தெய்வத்தை வணங்கவில்லை. அவர் ஜீவனுள்ளவர். அவர் பேசுகிற தெய்வம். இயேசப்பா, நீர் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருகிறவர். அப்பா, நீங்க மௌனமாய் இருப்பது போன்றிருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை, திட்டங்களை வைத்திருக்கிறீங்க இயேசப்பா. சொல்லுங்க. இருக்கிற இடத்துல மக்கள் நன்றி ஆண்டவரே. மனுஷரோட எங்களிடத்திலே வாசம் பண்ணுகிற தெய்வமே, மத்த ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி. இதோ மனுஷர்கள், இதோ மனுஷரே மத்தியில் வாசம் செய்தவரே, நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனுஷர்கள்
ஆமென். அவர்கள் பாளையத்தில் தங்கின நாட்களில் எல்லாம் ஆமென் தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இருந்தது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில் வாழுகிற பரதேசியாய் சஞ்சரிக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்திலே இருக்கிற நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட உடைய பிரசனமும் உடைய வாசஸ்தலமும் ஆண்டவரே எங்கள் கூடாரத்திலே தங்கி இருக்கும்படியா, நாங்கள் போகிற ஒவ்வொரு இடங்களிலும் எங்களோடு கூட வரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். சமூகம் எங்களை வழிநடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணாதிரும். எங்கள் மாற்றில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களோட பரிசுத்த ஆவியானவர் உலாவுவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து கொண்டு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும், இருதயத்திலும், சிந்தனைகளிலும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் உலா வருவீராக. ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கர்த்தருடைய பிரசனம் இந்த நேரத்தில் உலாவரட்டும். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுஸ்தமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். Heal in Jesus' name. Hallelujah. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. 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 Shalom. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, இவ்வளோ நேரம் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிரசனத்துக்காக நான் வாஞ்சிக்கிறோம் இயேசப்பா. ஆராதனை என்பது உண்மையை உயர்த்துவது, உங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துவது, என்னை முற்றிலும் உமக்கு முன்பாக தாழ்த்துவது, மாத்திரம் மகிமை அடைகிறோம். ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் என்னையும் உடைய தெய்வீக கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமிருக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.